சென்னையில் இன்று நடைபெறவுள்ள அதிமுக, பாஜக, பாமக கூட்டணியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றியிருக்கிறார். இக்கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுமா என்பது குறித்தும், இன்றைய பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்த் பங்கேற்பாரா என்பது குறித்தும் முக்கிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது மூத்த செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ், பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள், மோடியின் பயணத்திட்டம் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். மகேஷ், இன்று நண்பகல் 12 மணிக்கு டெல்லியிலிருந்து புறப்படக்கூடிய பிரதமர் மோடி சரியாக 3 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக இந்த நிகழ்ச்சி செல்லக்கூடிய பிரதமர் மோடி அங்கு அரசு நிகழ்ச்சி ஒன்றிலும் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றிலும் ஆகிய 2 நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இருக்கிறார். அரசு நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் பல்வேறு திட்டங்களை பாரத பிரதமர் மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார். சாலை போக்குவரத்து சார்பில் விக்கிரவாண்டி முதல் சேத்தியாத்தோப்பு மற்றும் சோழபுரம் 4 வழிச்சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் அவினாசி திருப்பூர், அவினாசி பாளையம் இடையே தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இது மட்டுமல்லாமல் ரயில்வே துறை சார்பிலும் மின்சக்தி துறை சார்பிலும் பல்வேறு திட்டங்களை பாரத பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியானது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட அனைத்து துறை அமைச்சர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் சார்பாக நடைபெறக்கூடிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திலும் பாரத பிரதமர் மோடி உரையாற்றியிருக்கிறார். அதற்காக வண்டலூரில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடானது போடப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் பாஜக, பாமக மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய என்ஆர்எஸ் காங்கிரஸ் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றன. இன்னமும் தேமுதிக உறுதி செய்யப்படாத நிலையில் இருக்கிறது. தேமுதிக உறுதி செய்யப்பட்ட பிறகு தமாக கூட்டணியானது உறுதி செய்யப்படும் எனவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்கக்கூடிய ஒரே மேடையில் அனைவரும் பங்கேற்று உரையாற்றக்கூடிய இந்த பொதுக்கூட்டமானது இன்று மாலை 4:30 மணி அளவில் சென்னை வண்டலூர் அருகே இருக்கக்கூடிய கேளம்பாக்கத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் கடந்த ஒரு வார காலமாக சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. பிரதமர் மோடி வருகையை ஒட்டி சென்னை மாநகரம் முழுவதும் காவல்துறையினரானது தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வண்டலூரை பொறுத்தவரையில் 3 அடுக்கு பாதுகாப்பு அனைத்து பகுதிகளிலும் போடப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய அரசு நிகழ்ச்சி மற்றும் அரசியல் நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் 1000க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் இந்த போக்குவரத்தை சீரமைக்கும் பணியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி உறுதியாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் தேமுதிக இன்னும் சற்று நேரத்தில் அதனுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுகிறதா அல்லது தனித்து போட்டியிடுகிறதா என்பது தொடர்பான தகவல் இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாக அதிகாரப்பூர்வமாக தேமுதிக தலைமை அலுவலகத்திலிருந்து அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் தேமுதிகவை பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கில் தமிழக துணை முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் நேரில் சென்று அழைப்பு விடுத்திருக்கிறார். இருப்பினும் கூட அதிமுக கூட்டணியில் இணையலாமா என்பது தொடர்பான முடிவை இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிக அறிவிக்க இருக்கிறது. ஒருபுறம் இருக்க இன்றைய தினம் செய்தித்தாள்களில் வெளியான அனைத்து விளம்பரங்களிலும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தினுடைய புகைப்படமோ அல்லது அவரது பெயரோ இடம்பெறவில்லை. இதன் காரணமாக அவர் தனித்து போட்டியிடலாம் என்ற வாய்ப்பு கூட இருக்கிறது. இன்னும் அரை மணி நேரத்திற்குள்ளாக அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேமுதிக தலைமை அலுவலகத்திலிருந்து எதிர்பார்க்கலாம். மகேஷ், விக்னேஷ், இன்றும் சற்று நேரத்தில் கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டை தேமுதிக அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா? அது மட்டுமில்லாமல் இன்று மாலை தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்த் தலைமையில் ஆலோசனை கூட்டம் இன்றும் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த அதிகாரப்பூர்வ தகவல் கிடைக்க ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா? அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இணைய வேண்டும் என்பதே பாஜக, அதிமுக, பாமக ஆகிய கூட்டணி கட்சிகளுடைய விருப்பமாக இருக்கிறது. இதற்காக கடந்த முறை தமிழகம் வந்திருந்த மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் நேரடியாக விஜயகாந்தை சந்தித்து ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் நேரில் சென்று அதிமுக கூட்டணியில் இணையுமாறு தேமுதிக விஜயகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆதரவு கோரினார். இருப்பினும் கூட தேமுதிக சார்பிலிருந்து தற்போது வரை எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்ற தகவலே பரவலாக பரவி கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் தேமுதிகவினுடைய உயர்நிலை குழு கூட்டமானது நடைபெற்றது. அக்கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் தேர்தல் தொகுதி பங்கீட்டு குழு மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கக்கூடிய சுதீஷ் மற்றும் பிரேம்ராதா,
பார்த்தசாரதி உள்ளிட்ட அனைத்து மூத்த உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு மாவட்ட செயலாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை அந்த கூட்டத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இருப்பினும் கூட தேமுதிக தரப்பிலிருந்து கோரப்படுவது பாமகவுக்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிகவிற்கு குறைவான தொகுதியை ஒதுக்குவது ஏற்றுக்கொள்வது கிடையாது. எனவே பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 7 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் கூட நேற்றைய தினத்தன்று நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படாத பட்சத்திலும் கூட இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் அந்த கட்சியினுடைய ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இன்னும் அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்திற்குள்ளாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுகிறதா அல்லது தேமுதிக தனித்து இருக்கிறதா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேமுதிக தலைமை கழகத்தில் இருந்தோ அல்லது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களிடமிருந்தோ இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் மகேஷ். விக்னேஷ், இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் தேமுதிக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தீங்க. அந்த நிலையில் அறிவிப்பு வெளியான பிறகும் கூட இன்று நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்த் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறதா? இந்த கேள்வியை ஏன் முன்வைக்கிறேன்னா, இன்று வெளியிட்டுள்ள அரசு விளம்பரங்களிலும் பொதுக்கூட்ட விளம்பரங்களிலும் விஜயகாந்தோட படம் இடம்பெறவில்லை. அதனால் இன்று பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா? மகேஷ், அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் நிச்சயம் கலந்து கொள்வார் எனவும் அவர் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் தொடர்ந்து அதிமுக சார்பில் ஒருங்கிணைப்பார் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கூட அடிக்கடி செய்தியாளர்களை சந்தித்து நிச்சயம் தேமுதிக அதிமுக தலைமையிலான கூட்டணி இடம்பெறும் எனவும் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்னும் அரை மணி நேரத்திற்குள்ளாக எடுக்கக்கூடிய தேமுதிகவுடைய முடிவை பொறுத்து அந்த அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுகிறதா என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும். இந்த நிலையில் நேற்று இரவு வரை எந்த ஒரு தகவலும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைவது தொடர்பாக எந்த ஒரு தகவலும் வராத பட்சத்திலேயே இன்றைய தினம் வெளியான அனைத்து செய்தித்தாள்கள் விளம்பரங்களில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் புகைப்படமோ அல்லது அவருடைய பெயரோ அதில் இடம்பெறாமல் அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்தை தவிர்த்து அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்கள் மற்றும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுடைய புகைப்படம் மற்றும் பெயர்கள் இடம்பெற்றிருந்தது. தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பொறுத்தவரையில் நேற்று இரவு வரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் அதிமுக தலைமைக்கு தெரிவிக்காத காரணத்தினால் அவருடைய புகைப்படமோ அவருடைய பெயரோ அதிலிருந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சற்று நேரத்தில் வெளியாகக்கூடிய இந்த நிலையில் ஒருவேளை அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுகிறது என்ற ஒரு அறிவிப்பு வெளியானால் உடனடியாக அதிமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் தேமுதிக தலைவர் விஜயகாந்தையோ அல்லது அவர் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகளோ சந்தித்து உடன்படிக்கை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் எத்தனை தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான முழு விவரங்களும் அதில் இடம்பெற்றிருக்கும். உடன்படிக்கை கையெழுத்தான பிறகு உடனடியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு அழைப்பு விடுக்கும் பட்சத்தில் இன்று மாலை நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கலந்து கொள்வதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது. தேமுதிக கலந்து கொள்ளுமா என்பது தொடர்பான அறிவிப்பு தான் இன்னும் அரை மணி நேரத்தில் நாம் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவி இருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் பட்சத்தில் நிச்சயமாக இன்று மாலை வண்டலூரில் நடைபெற இருக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் பொதுக்கூட்டத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நிச்சயமாக கலந்து கொள்ளவே வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது மகேஷ்.